காணிக்காக, சொத்துக்காக, நகைக்காக, வீடுக்காக, வாசலுக்காக இன்னைக்கு மார்க்கத்தையே விட தயார். பணத்துக்காக, லைக்குக்காக, டிக்டாக் என்ற கேவலத்துக்காக இன்னைக்கு முஸ்லிம் பெண்களும் அதில் அடிமையாகி 24 மணித்தியாலமும் போன் என்று மாப்பிள்ளைய மதிக்கிறேன் இல்ல, பிள்ளைகளை வளர்க்கிறேன் இல்ல. கேவலம் இதெல்லாம். இந்த போனை தூக்கி ஒட்டச்சி வீசணும் குப்பையில். கேவலம். அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த போன் மட்டும் போதும். அவ்வளவு பெரிய ஷைத்தான். உள்ள அழுதா ஒரு காலம் ஆட்டாவையும் வேனையும் நிலாவையும் காட்டி அமைதிப்படுத்திய காலம். நாங்க பிள்ளைகளா வளர்ந்த காலம். இப்ப புள்ள அழுதா லேசிக்கு என்ன செய்யற, போன தூக்கி கொடுக்குறா, குடி நாசமா போ. நாசமா போன்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை, கொடுத்தாலே நாசமா போயிடுவான் அவன். 12, 11, 10 வயசு பிள்ளைகள் பேசுற பேச்சுகள், ஸ்கூல்கள்ல நடக்கிற விஷயங்கள் கேவலம். பள்ளிவாசல்ல சொல்லல. அதெல்லாம் இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை. நீங்க எல்லாம் கொடுத்தீங்க, அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் கொடுக்கல. நீங்க அல்லாஹ் கிட்ட ஜவாப் சொல்லணும். இந்த பிள்ளைகள் அல்லாஹ் தாரது அமானிதம். பெற்றோம் வளர்த்தோம். சில பெண்கள் நினைக்கிற பெண் பிள்ளைகள் தான் நாங்க சோறாக்குற ரைஸ் குக்கர், உடுப்புகள் ஒரு வாஷிங் மெஷின், புள்ள வளர்க்கிற ஆயா. இதா பெண்கள்? இந்த சமூகத்தின் தலைவிகள் நீங்கள். ஆசியாவுடைய வழித்தோன்றல் நீங்கள், ஹதீஜாவுடைய வழித்தோன்றல் நீங்கள், ஆயிஷா அம்மாவுடைய புதல்விகள் நீங்கள். வரலாறு பிரட்டி பாருங்க. உங்களோட அம்மாமார் செய்த தியாகம், உங்களோட அம்மாமாருடைய பேர் இன்றைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறக்குது. ஏன் பாருங்க. இந்த போனுக்கும், இந்த டிக்டாக்குக்கும், இந்த பேஸ்புக்குக்கும் அடிமையாகிறாதீங்க. சைத்தான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருவார். இது கோபத்தில் பேசுவதல்ல, இது கவலையில பேசுறது.